வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான வரலாற்று தேடலுக்கு போக போறோம். தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே பிரபலமான, ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மர்மம் நிறைந்த பின்னணிய பத்தி தான் அலச போறோம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற இருக்கன்குடி மாரியம்மன் கோவில பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சிலிர்க்க வைக்கும் கிராமத்து வாய்மொழி கதைகள் உங்களுக்கு தெரியுமா? வாங்க, எந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அவள் ஆற்று ஓரத்துல இறந்து கிடந்தாள். அவளது கண்கள் செக்கச் சிவந்த நிறமா மாறியிருந்தது. இதேதோ ஹாலிவுட் த்ரில்லர் படத்தோட கிளைமேக்ஸ் சீன் இல்லைங்க. 16ஆம் நூற்றாண்டுல உண்மையாவே நடந்ததா சொல்லப்படுற ஒரு சம்பவம். மீனாட்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்து பெண் கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்துல ரொம்பவே மர்மமான முறையில இறந்து கிடக்கிறா. இந்த ஒரு மரணம்தான் அந்த ஊரையே ஒரு மிகப்பெரிய பீதிக்குள்ள தள்ளுச்சு. இதுதான் நம்ம பார்க்க போற வரலாற்றின் ஆரம்ப புள்ளி. சரியாக 1545ஆம் ஆண்டு இருக்கன்குடி கிராமம் ஒரு கொடிய நோயின் பிடியில சிக்குது. மீனாட்சியின் மரணத்துக்கு பிறகு ஊருக்குள்ள அடுத்தடுத்து பரவும் இந்த மர்ம நோய் எல்லாரையும் பயமுறுத்துது. எந்த வைத்தியமும் பலன் தரல. ஊர் பெரியவர்களும் அங்கிருந்த கருப்பு கோயில் பூசாரியும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வெறும் நோய் மட்டும் கிடையாது, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நடமாடுற ஏதோ தீய சக்திகளோட வேலைதான்னு உறுதியா நம்புறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பயம் அந்த கிராமத்தையே எவ்ளோ பெரிய இருட்டுல தள்ளியிருக்கோன்னு. ஆனா இந்த பிரச்சனைக்கான தீர்வு 16ஆம் நூற்றாண்டுல மட்டும் இல்ல. இதான் இங்க ட்விஸ்ட். இந்த மர்மத்துக்கான விடைய தேடி நாம பல காலங்கள் பின்னோக்கி பயணிக்கணும். அதாவது புராண காலங்களான திரேதாயுகம் அப்புறம் துவாபர யுகம் வரைக்கும். ஏன்னா இந்த நோய்க்கான நிவாரணமும் அந்த ஊரை காக்கப் போகும் அம்பாளின் தோற்றமும் இந்த யுகங்களோட ரொம்பவே நெருக்கமா இணைக்கப்பட்டிருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நமக்கு கிறிஸ்டல் கிளியரா விளங்கும். சரி, இப்போ அந்த கிராமத்தை சுற்றிலும் ஓடுற 2 முக்கிய நதிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு வைப்பாறு, இன்னொன்னு அர்ஜுனா நதி. புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, திரேதா யுகத்துல ராமர் தாகத்தால் வாடிய தன் வானர படைக்காக அம்பெய்து அகத்தியர் பூமிக்கடியில புதைச்சு வச்சிருந்த கங்கைய வெளிக்கொண்டு வந்தாராம். அதுதான் வைப்பாறு. அதே போல துவாபர யுகத்துல பஞ்சபாண்டவர்கள் சிவபூஜை செய்ய தண்ணீர் இல்லாதப்போ அர்ஜுனன் தன் அம்பால் பூமியை துழைத்து கங்கைய வரவழைத்தாராம். அதுதான் அர்ஜுனா நதி. இந்த 2 புண்ணிய நதிகளும் சங்கமிக்கிற இடம்தான் இந்த கிராமம். கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல? இந்த 2 நதிகளுக்கும் இடையில தான் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிவயோக ஞான சித்தர் அப்படிங்கிறவரு கடுமையான தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அசரீரி குரல் கேக்குது. அதன்படி வைப்பாருக்கும் அர்ஜுனா நதிக்கும் இடைப்பட்ட ஒரு மணல் மேட்டுக்கு அவர் வர, அங்கே அம்பாள் அவருக்கு நேரில் காட்சி தராங்க. அந்த தரிசனத்தை அவர் அப்படியே ஒரு கற்சிலையா செதுக்கி அங்கே பிரதிஷ்டை செஞ்சாரு. ஆனா காலப்போக்கில் வந்த ஒரு மிகப்பெரிய வெள்ளத்துல அந்த சிலை ஆற்று மண்ணுக்குள்ளேயே புதைந்து காணாமல் போயிடுது. ரொம்பவே சோகமான விஷயம் இல்லையா? இப்போ நம்ம மறுபடியும் 1545ஆம் ஆண்டுக்கே வருவோம். ஊர் மக்கள் எல்லாரும் நோய்க்கும் மரணங்களுக்கும் பயந்து போய் அழுதுகிட்டு இருக்கிறப்போ அந்த ஊர் பூசாரிக்கு திடீர்னு ஒரு அருள் வாக்கு பிறக்குது. காத்துல விஷம் கலந்துருச்சு, ஆனா உங்களெல்லாம் காப்பாத்த அந்த பராசக்தியே நேரா வரப்போறான்னு சொல்றாரு. மக்கள் எல்லாரும் உயிர் பயத்துல தவிச்சிட்டு இருக்கும்போது இந்த அருள் வாக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிடிமானத்தை கொடுக்குது. எப்படியாவது தெய்வம் தங்களை காப்பாத்துன்னு முழுமையா நம்பி காத்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையே ஊருக்குள்ள சில அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல இறந்து போன மீனாட்சியின் தம்பி காசியும் அவளுடைய தங்கை பரிபூர்ணமும் இரவு நேரங்கள்ல கரும்பு தோட்டத்துல ஒரு விசித்திரமான சிறுமிய பாக்குறாங்க. அந்த சிறுமி மேய்ச்சல் நிலம் இருக்கிற பக்கமா நடந்து போய் திடீர்னு மாயமா மறையறா. அந்த சிறுமியோட முகத்துல ஒரு அபரிமிதமான தெய்வக்கலை இருந்ததா சொல்றாங்க. இது அவங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அந்த சிறுமி யார், அவ எங்க போறா அப்படிங்கிற கேள்வி ஊருக்குள்ள காட்டுத்தீ மாதிரி பரவுது. இந்த இடத்துல தான் கிராமத்தையே புரட்டி போட்டு அந்த திருப்புமுனை நடக்குது. ஒரு சாதாரண சாணக்கூடைய ஏன் யாராலையும் தூக்க முடியல? அன்னைக்கு காலையில வழக்கம் போல பரிபூர்ணம் தன் சாணக்கூடைய நிரப்பிட்டு தூக்க முயற்சி செய்றா. ஆனா அது ஒரு துளி கூட அசைக்க முடியலங்க. சாணத்தை எல்லாம் கீழே கொட்டிட்டு வெறும் கூடைய தூக்குனப்பவும் அது மலை மாதிரி வெயிட் காட்டுது. ஊர் பெரியவர்கள் பலரும் முயன்றும் அந்த மாயை நிறைந்த கூடைய யாராலையும் தூக்கவே முடியல. இது நடந்த இடம் வேற எங்கேயும் இல்ல, அந்த மாயச் சிறுமி மறைந்த அதே இடம்தான். நம்ப முடியல. அந்த பதற்றமான சூழ்நிலையில கூட்டத்துல நின்ன பரிபூர்ணத்துக்கு திடீர்னு அருள் வருது. அவளுடைய குரல்ல வெளிவந்த அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? நான் மாரியம்மா வந்திருக்கேன்டா, என் திருமேனி இந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு, என்னை தோண்டி எடுங்க. இந்த ஒரு ஒற்றை கட்டளைதான் அந்த கிராம மக்களை நோயின் பிடியிலிருந்தும் தீய சக்திகளின் பயத்திலிருந்தும் காப்பாற்றுவதற்கான திறவுகோலாக அமைஞ்சது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த சித்தர் புதைத்த சிலை இப்போ மீண்டும் வெளிவரப்போகுது. மக்களையெல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த இடத்த தோன்றாங்க.
தோண்டி எடுக்கப்பட்ட அம்பாளின் தோற்றம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அச்சு அசலா சிவயோக ஞானசித்தர் எப்படி கண்டாரோ அதே ரூபம். வலது கால மடிச்சு இடது கால தொங்கவிட்டபடி அமர்ந்த நிலையில 4 திருக்கரங்கள், கையில சூலமும் உடுக்கையும் ஏந்தி அபயமுத்திரையோட அம்பாள் அந்த மண்ணு கடையிலிருந்து பிரம்மாண்டமா வெளிப்படுறாங்க. அந்த கொடிய நோய் பரவிய நேரத்துல இந்த திருவுருவச் சிலை மக்களின் கண்களுக்கு உண்மையான மீட்பராகவே அமைஞ்சது. சிலை கிடைத்த 3வது நாள் பரிபூரணம் மூலமா அம்பாள் மீண்டும் சில முக்கியமான கட்டளைகளை பிறப்பிக்கிறாங்க. 1, தன் சிலைய உலகை சத்தம் கேட்காத ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லணும். 2, அங்கே கொடிமரம், நந்தி, பலிபீடம் அமைக்கணும். 3, வலதுபுறத்தில் காவல் தெய்வமான கருப்பசாமிக்கு சன்னதி எழுப்பணும். ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லையா? அம்பாள் உத்தரவிட்டபடியே 1545ஆம் ஆண்டு உத்திர நட்சத்திரத்துல மிக துல்லியமாக அந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு சிறப்பா கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. சரி, இப்போ இந்த ஊருக்கான பெயர் காரணத்தை பாப்போம். வைப்பாறு, அர்ஜுனா நதினே 2 நதிகள் சேரும் இடம் இதுன்னு நாம முன்னாடியே பார்த்தோம்ல. புராணத்தின்படி ராமரும் அர்ஜுனனும் அம்பெய்து வரவழைத்த 2 கங்கைகள் கூடும் இடம் என்பதால் இதுக்கு இரு கங்கை கூடும் இடம்னு பேரு. அதுவே அப்புறம் இரு கங்கை குடி ஆகி காலப்போக்குல நம்ம பேச்சு வழக்குல மருவி இருக்கன்குடி அப்படின்னு மாறிடுச்சு. புவியலையும் புராணத்தையும் இந்த ஒரு பெயர் எவ்வளவு அழகா ஒன்னா இணைக்குது பாருங்க. இதுதாங்க நிஜமான வரலாறு. அன்றைய வாய்மொழி கதையும் அந்த புராணமும் இன்னைக்கு வரைக்கும் எப்படி நவீன வழிபாட்டு முறைகளா தொடருதுன்னு பாருங்க. குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டுறது, கண் பார்வை கிடைக்க கோவிலின் வயன மண்டபத்துல 20 நாட்கள் தங்கியிருந்து வழிபடுறதுன்னு பல நம்பிக்கைகள் இன்றும் உயிர்ப்போட இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆடு கோழி பலியிடுவது வழக்கமாக மாரியம்மனுக்கு கிடையாது. அது வலதுபுறம் இருக்கிற காவல் தெய்வமான கருப்பசாமிக்கு தான். ஆனா காலப்போக்குல மக்களோட நம்பிக்கையினால அதையும் மாரியம்மனுக்கான வேண்டுதலாகவே மாத்திட்டாங்க. நம்ம பண்பாடு எவ்ளோ சுவாரஸ்யமானதில்ல? நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. சுமார் 450 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு வாய்மொழி கதை, ஒரு கொடிய நோயின் பின்னணி எப்படி இன்றும் பல ஆயிரக்கணக்கான மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையா நிலைத்து நிக்குது? நிலவியல், புராணம், அப்புறம் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை, இது 3 எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இருக்கன்குடி ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அடுத்த முறை நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க இருக்கிற இது மாதிரியான கதைகளை தேட தவறாதீங்க. இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான வரலாற்று தேடல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.